न तत्र सूर्यो भाति न चंद्रतारकं नेमा विद्युतो भान्ति कुतोयमग्निः तमेव भान्तम् अनुभाति सर्वं तस्य भासा सर्वमिदं विभाति. உபனிஷத்துக்கள் பரம்பொருளான பிரம்மத்தை பற்றி சொல்லும் பொழுது அவருக்கு மிகவும் அதிகமான ஒளி பொருந்திய திருமேனி இருக்கிறது என்று சொல்லுகின்றன. பகவானுக்கு குணங்களும் உள்ளன, அவருக்கு திருமேனியும் இருக்கிறது. அவர் இந்த உலகத்தில் பல உண்மையான அவதாரங்களையும் செய்கிறார். இப்படி மிக உயர்ந்தவர்தான் திருமால் என்று வேதங்கள் பறைசாற்றுகின்றன. அப்படி பகவானுடைய திருமேனி ஒளி இந்த உலகத்தில் எல்லா திசைகளிலும் நிறைந்து வேறு என்னென்ன ஒளி பொருந்திய பொருட்கள் இருக்குமோ அவற்றுக்கெல்லாம் ஒளியையே ஊட்டுகிறது என்று உபனிஷத்தினுடைய கூற்று. எப்பவுமே உலகத்தில் ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வைத்தோம் என்றால் அது சூரிய வெளிச்சத்துக்கு முன்னால் வெளிச்சமே கொடுக்காது, பகல் விளக்கு படுவது என்று தெரிவிப்பார்கள். எப்பவுமே ஒரு சின்ன ஒளி, அதை விட பலமான மற்றொரு ஒளி இருந்தால் இந்த சின்ன ஒளி எடுபடாது, அது இருட்டடிப்பு செய்யப்படும் அல்லவா. ஒரு பெரிய ஒலி கேட்கிறது, அதிகமான சத்தம் கேட்டால் பக்கத்தில் ஒருத்தர் சின்னதாக பேசினது காதில் கேட்காது. அதை போல இந்த உலகத்தில் சூரியன், சந்திரன், மின்னல், நெருப்பு இதை போல பல பொருட்கள் ஒளி பொருந்தியவையாக இருக்கின்றன. ஆனால் வைகுந்தத்துக்கு போனோம் என்றால் இந்த எந்த பொருட்களாலையும் ஒளி வீச முடியாதாம். பகவானுடைய திருமேனியின் ஒளிக்கு முன்னால் இந்த ஒளிகளெல்லாம் நின்று கூட பேச முடியாது. அவ்வளவு எல்லையற்ற ஒப்பற்ற ஒளி பகவானுடைய திருமேனிக்கு உண்டு என்று உபனிஷத்துக்கள் தெரிவிக்கின்றன. அதனால்தான் ஆழ்வார்களும் பகவானை பற்றி பாடும்போது மணிவண்ணன் மணிவண்ணன் என்று பலமுறை பாடுவார்கள். மணி என்றால் விலை மதிப்பற்ற ஒரு ரத்தனம் முதலானவை. அந்த மணிக்கு ஒரு ஒளி இருக்கிறதோ இல்லையோ, அதே போல பகவானும் மணியைப் போல் இருக்கிறார். மணிவண்ணன்னு சொன்னால் மணியைப் போல வண்ணமுடையவர், நிறமுடையவர் என்றும் கொள்ளலாம். அல்லது வண்ணம்னு சொன்னால் ஸ்வபாவம், தன்மை என்றும் கொள்ளலாம். மணிக்கு என்ன தன்மை இருக்குமோ அதே தன்மை பகவானுக்கும் இருக்கிறது. ஒரு தன்மை மணிக்கும் நல்ல ஒளி உண்டு, அதே போல பகவானுக்கும் ஒளி இருக்கிறது. மணிக்கு வெவ்வேறு பக்கங்களில் பார்த்தா வெவ்வேறு நிறத்தில் ஒளி வரும். ஒரு நல்ல வைரம் வாங்குறோம்னு வச்சுங்களேன், வைரத்துக்கு எப்போ மதிப்பு அதிகம்னா இப்படி திருப்பி பார்த்தா நீளமாக ஒளிச்சம் வரணும், இப்படி திரும்பி பார்த்தா மஞ்சளாக வரணும், இப்படி பார்த்தா செவப்பாக வரணும். பல விதங்களில் பல நிறங்களில் வண்ணத்தில் ஒளியை கொடுக்கிறதல்லவா. அதே போல பகவானுக்கு மேன்மைன்னு ஒரு முகம், எளிமைன்னு ஒரு முகம், வாத்சல்யம்னு ஒரு முகம், சுவாமித்வம்னு ஒரு முகம், எத்தனை குணங்களை காட்டுகிறார், எத்தனை விதமான மக்களை கவருகிறார். அப்ப மணியைப் போலே உயர்ந்தவர், மணியைப் போலே ஒளி படைத்தவர், மணியைப் போலே பன்முகத்தன்மை உடையவர், இன்னொன்று மணியைப் போல ரொம்ப எளிமையானவர். ஒரு 10 கோடி ரூபாய்க்கு உங்ககிட்ட ஒரு வைரம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த வைரத்தை ஒரு இடத்த இன்னொரு இடத்துக்கு எடுத்துன்னு போகணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா உடனே என்ன பெரிய பஸ்ஸாக ஏற்பாடு பண்ணுவோம். சும்மா வைரம் தானே, இப்படி உத்திரியத்தை எடுத்து இதில் அந்த வைரத்தை வச்சு இப்படி முடிச்சு போட்டு எடுத்துன்னு போயிடலாம். அவ்வளவு எளிமையானது தானே, ரொம்ப விலை மதிப்பற்றது, உயர்ந்தது. ஆனால் அதை ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு கட்டமே பட வேண்டாம், தலைப்பில் முடிந்து கொண்டு வேஷ்டியில் முடிஞ்சு எடுத்துன்னு போயிடலாம் இல்லையோ. அதை போல பகவானும் மிக உயர்ந்தவர் தான். ஆனால் கோபிகைகளைப் போல பிரகலாதனைப் போல நமக்கு பக்தி இருந்ததென்றால் நமக்கு ரொம்ப பணிவோடு எளிமையாக பகவான் வந்து நிற்கிறார். அவரை வான்னு சொல்லி கையை பிடிச்சு நாமளே அழைத்து கொண்டு போகலாம். அந்த எளிமையும் பகவானுக்கு உண்டு. இதனால் தான் மணிவண்ணன் மணிவண்ணன் என்று ஆழ்வார்கள் கொண்டாடுகிறார்கள். அந்த பெயரோடு அந்த மணியாகவே பகவான் காட்சியளிக்கும் திருத்தலத்தைத்தான் இப்போது நாம் வந்து அடைந்துள்ளோம். சோழ நாட்டு திருத்தலங்களுக்குள்ளே 36ஆவதாக இந்த ஊருக்கு வந்திருக்கோம். மொத்தமே 40 தான். சோழ நாடே முடிய போகிறது. 36ஆவது திருத்தலமாக இங்கு வந்திருக்கிறோம். திருநாங்கூர் திவ்யதேசங்களுக்குள்ளே திருமணிக்கூடம் என்று இந்த திவ்யதேசத்துக்கு பெயர். மணிக்கூடம், கூடம்னு சொன்னா ஒரு இடம், ஒரு அறை, ஒரு பொருளை வைக்கக்கூடிய இடம். எந்த பொருளை வச்சிருக்கோம்? மணி. பகவான் தானே மணி. ஒரு உயர்ந்த மணியான ரத்தனமான பகவானை வைத்திருக்கக்கூடிய இடம் கூடமானபடியாலே திருமணிக்கூடம் என்று இந்த திவ்யதேசத்துக்கு திருநாமம். குழப்பிக்க வேண்டாம்,
திருமாமணி கோவில் வேற, அங்கே தான் 11 கருட சேவை நடக்கிறதுன்னு பார்த்தோம். திருமாமணி கோயில் வேறு, திருமணிக்கூடம் என்பது வேறு. இப்போ இந்த திவ்யதேசத்தை அடைந்திருக்கிறோம். இங்கு என்ன ஸ்தல புராணம் முன்னாடியே அடியேன்னு சொல்லிவிட்டேன். எப்போ சுவாமி இப்போதானே இந்த விதேசத்துக்கு வந்திருக்கோம்னால், போன பகுதியில் திருத்தெற்றியம்பலம் பார்த்தோமே, அந்த கோவில் ஸ்தலபுராணத்தில் என்ன பார்த்தோம்? தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அமுதத்தை பிரித்து கொடுப்பதற்காக பகவான் பெண்ணாக வடிவம் எடுத்து கொண்டார். 2 பேருக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும். வானவர் சாரணர் சித்தர் வியந்து துதி செய்ய பெண் உருவாகி அம்சுவை அமுதம் அன்றளித்தானை என்று ஆழ்வாருடைய பாசுரம். எல்லாருக்கும் ஆச்சரியம், இப்படி ஒரு அழகான பெண் எங்கிருந்து வந்தாள் என்று. தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தார், அசுரர்களை ஏமாற்றினார், ராகு கேது தலையை கொய்தார். அவர்கள் சூரியனையும் சந்திரனையும் பிடித்து கொள்ள வர அந்த சமயத்தில் சூரியன் திருத்தெற்றியம்பலம் சூரிய புஷ்கரனிலே போய் ஒளிந்து கொண்டார். சந்திரன் இந்த ஊர் திருமணிக்கூடம் ஊரிலே ஒரு புஷ்கரணி குளத்துக்குள்ளே ஒளிந்து கொள்ள அவருக்கு அபயம் அளிப்பதற்காக பகவான் இந்த ஊரிலே தோன்றினார். அதனால சந்திரனுக்கே பிரத்யக்ஷமாக தோன்றினவர். சந்திரனுடைய சாபம் அவருடைய பயத்தை போக்குவதற்காக வந்தவர். அதனால இந்த பெருமான் சந்திரனுக்காக திருமணிக்கூடத்திலே உதித்தார். இன்னொரு மாதிரியும் அர்த்தம் சொல்லலாம். மணி மணின்னு சொன்னால் நாம கையில வச்சுருக்கிற மணி ரத்தனம் வைரம் முதலானவை. சம்ஸ்கிருதத்தில் தியுமணி என்று ஒரு சப்தம் உண்டு. தியூன்னு சொன்னா வானம்னு அர்த்தம். தியுமணி அப்படின்னா வானத்தில் இருக்கக்கூடிய ஒளி பொருந்திய பொருள் என்ன? சூரியனும் சந்திரனும் தானே. அப்ப சூரியன் சந்திரன் முதலானவற்றுக்கு தியுமணி என்று ஒரு பெயர் உண்டு. அப்ப இது மணிக்கூடம் தானே. மணியாக இருக்கக்கூடிய சந்திரன், உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடிய சந்திரன் இங்கு ஒளிந்து கொண்டபடியாலே இதற்கு திருமணிக்கூடம் என்று பெயர் ஏற்பட்டது. அப்ப பகவானே மணி, அவர் இருக்கக்கூடிய கூடம்னு பொருள் கொள்ளலாம். அல்லது சந்திரன் தான் தியுமணி, வானத்தில் இருக்கக்கூடிய ஒளி பொருந்திய பொருள். அவர் அடைக்கலம் நாடினார் என்றும் கொள்ளலாம். இப்படி எத்தனையோ பொருட்கள். திருமணி கூடத்திலே சந்திரனுக்காக பகவான் வந்தார். இது எந்த ஊர் பெருமாள்? ஒவ்வொரு ஊரிலிருந்து புறப்பட்டு தானே திருநாங்கூர் ஒவ்வொரு விதேசத்துக்கும் பகவான் வந்திருக்கிறார். எந்த ஊரிலிருந்து இங்கு வந்தார் என்று பார்த்தால் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமானே அங்கிருந்து புறப்பட்டு திருநாங்கூருக்கு இங்கு காட்சி அளிக்கிறார். அது இந்த ஊருக்கான சிறப்பு. முதலில் கோவிலுக்குள்ளே போய் மூலவர் சன்னதி கர்ப்ப கிரகத்தில் போய் மூலவரை தரிசிக்க போனால் வரதராஜன் என்கிற பெயரோடு தான் பகவான் காட்சி அளிக்கிறார். நின்ற திருக்கோலத்திலே கிழக்கு நோக்கி பார்த்து கொண்டு 4 திருக்கைகள், சங்கம் சக்கரம் அபயஹஸ்தம் கதை முதலானவற்றோடு அழகா ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்களோடு பகவான் மூலவரை சேவித்துக் கொள்ளுகிறோம். ரொம்ப அழகான திருமேனி. மூலவருக்கு வரதராஜன் என்று ஒரு திருநாமம் காஞ்சிபுரம் பெருமானே வந்தபடியால், அதே போல கஜேந்திர வரதன் என்று மற்றொரு திருநாமமும் காணப்படுகிறது. மணிக்கூட நாயகன் என்று 3வது திருநாமம். மணிக்கூடம் ஊர், ஊருக்கு நாயகனானபடியாலே மணிக்கூட நாயகன் என்று பகவானுக்கு திருநாமம். ஆச்சரித்து பாருங்க, ஊருக்கு திருநாமம் பகவானை வச்சு. மணிதான் பெருமான், மணி இருக்கக்கூடிய இடமானபடியால மணிக்கூடம். சரி, அப்ப அவருக்கு என்ன பெயர்? மணிக்கூடத்தில் இருப்பவர், இவ்வளவுதான் அவருக்கு பெயர். வேற அவருக்கு அடையாளமே வேண்டாமா? அவருக்கு பெருமைகள் எல்லாம் சொல்ல வேண்டாமானால் மணிக்கூடத்தில் இருக்கார் என்பதுதான் பெருமையேவான். இந்த திவ்யதேசம் எவ்வளவு உயர்ந்தது! இந்த பூமியில் வசிப்பதால நாராயணனுக்கு பெருமையா, நாராயணன் வசிப்பதால இந்த ஊருக்கு பெருமையா? சொல்லவே முடியாது. 2 பேருக்கும் பெருமைதான். ஒருத்தரால இன்னொருத்தருக்கு ஏற்றம், அவரால இவருக்கு ஏற்றம். இப்போ பெருமானும் பிராட்டியும் இருக்கிறார்கள். சீதையால ராமனுக்கு ஏற்றமா, ராமனால சீதைக்கு ஏற்றமானா வேணா பட்டிமன்றம் வச்சுன்னு பேசிகிட்டே இருக்கலாம். 1000 ஆண்டுகளுக்கும் பேசலாம், முடிவுக்கே வர முடியாது. 2 பேரும் ஒருவருக்கொருத்தர் மேம்படுத்தி கொண்டு சேர்ந்து இருக்கிறார்கள் அந்யோன்யமாக. அதை போல ஊரால பகவானுக்கு பெருமை, பகவானால ஊருக்கு பெருமை. அந்த திருமணிக்கூடத்திலே பகவான் கஜேந்திர வரதன். இன்னைக்கோ ஒரு நாள் கஜேந்திரனுக்கும் ஒரு முதலைக்கும் சண்டை ஏற்பட்டது. ஒரு குளத்தில் தாமரை புஷ்பம் இருந்தது. அதை பார்த்து இதை பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று கஜேந்திரனுக்கு ஆசை. குளத்துக்குள்ளே இறங்கினார். மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னெழிந்து கானமர் வேழம் கையெடுத்தரல கராரன் காதினை கதுவ. அழகான் தாமரையை பறித்து பகவானுக்கு சமர்ப்பிக்கணும். இந்த ஆசையோடு தான் அந்த யானை உள்ளே இறங்கியது. அந்த சமயம் பார்த்து முதல்ல காலை பிடித்து கொண்டது. அதன் காலினை கதுவ கானமர் வேழம் கையெடுத்து அலற உடனே தன்னுடைய துதிக்கையை தூக்கி பகவானை நோக்கி பிரார்த்தித்தது. நாராயணா, ஓ மணிவண்ணா, நாகணையாய் வாராய், என் ஆரிடரை நீக்காய் என்று அழைத்தவுடனே வைகுந்தத்திலிருந்து வேகமா பகவான் புறப்பட்டு ஓடி கருட வாகனத்தோடு வந்தார். அவருக்கு அருள் புரிந்தார்.
ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். வேகமாக வந்து சக்கராயுதத்தை பயன்படுத்தி முதலையை கொன்று ஆனையை பகவான் ரட்சித்து கொடுத்தார். அந்த கஜேந்திர வரதனாகத்தான் பகவான் இந்த திருமணி கூடத்தில் சேவை சாதிக்கிறார். அவ்வளவு வேகம். கஜேந்திர மோட்சம்னு கதையை கேட்டாலே 2 விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த யானை தன்னால் தன்னை ரட்சித்து கொள்ள முடியும் என்று பல நாட்கள் நினைத்து கொண்டு சண்டையிட்டது. கடைசியில் முடியாது, நம்முடைய பலத்தை விட முதலைக்கு பலம் அதிகமாக இருக்கிறதுன்னு தெரிந்தவுடனே இனி நம்ம ரட்சிப்பதற்கு நம்மால முடியாது, உறவினர்களால் முடியாது, நண்பர்களாக முடியாது, மற்ற தெய்வங்களாலும் முடியாது, பகவான் முழுமுதற் கடவுள் திருமால் தான் ரக்ஷகன் என்கிற உறுதி ஏற்பட்டதோ இல்லையோ, இது நமக்கு வரணும். நாம நினைச்சிட்டு இருக்கோமோ இல்லையோ, என்ன கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துப்பேன், என்னமோ எல்ஐசி பாலிசி இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், நானே போயிட்டாலும் என் குடும்பத்தை ரட்சித்து விடுவேன், என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கோம். இது எதுவும் ரட்சிக்கப் போவது கிடையாது. பகவான் ஒருவன்தான் ரட்சிக்க வேண்டும். நம்முடைய துன்பங்கள் நம்மால மீறக்கூடிய துன்பங்களே அல்ல. சம்சாரத்தை நாம கடந்து விட முடியுமா? அடியனுக்கு நீச்சலே தெரியாது. நேர கடலுக்கு நடுவில் போய் அடியனை இறக்கி விட்டு நீந்தி கரைக்குவான்னு சொன்னா, நீச்சல் தெரிஞ்சவராலேயே கடல்ல நீந்த முடியாது, அடியனுக்கு நீச்சலும் தெரியாது, எப்படி நீந்த முடியும்? அப்போ ஒரு பெரிய கப்பல் வேணுமோ இல்லையோ, அதை போலத்தான் சம்சாரம். எனக்கு எப்படி நீந்தணும்னு தெரியாது, தர்மத்தை பண்ணணும், எப்படி புலன்களை அடக்க வேண்டும், எப்படி சத்துவகுணத்தை வளர்த்துக்கணும், எதுவுமே எனக்கு தெரியாது. அதை நீந்தி கடக்கக்கூடிய கடலும் அல்ல சம்சாரம் என்பது. அப்போ பகவான் தானே கடத்தி விட வேண்டும். அப்போ அந்த பகவானை பற்றினால்தான் உஜ்ஜீவனம் அடைய முடியும். இது கஜேந்திர மோட்சத்தினுடைய ஒரு கருத்து. மற்றொரு கருத்து, பகவான் ஒரு பக்தனை ரட்சிப்பதில் எவ்வளவு வேகமாக வருகிறார். பராசர பட்டர் என்று ஒரு ஆச்சாரியன், அவர் ஒரு பாசுரத்தில் ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார், அதந்திரித சமூபதி பிரணித ஹஸ்தம் அஸ்வீகிருத பிரணீத மணிபாதுகம் கிமிதிச்ச ஆகுலாந்தப்புரம் பத அவாஹன பரிஷ்கிரியம் பதகராஜம் ஆரோகதா கவிப்பிரவர பிரம்மிதே பகவஸ்துவராயை நமஹா. பொதுவாக என்ன சொல்லுவோம், பகவானுக்கு வணக்கம்னு சொல்லுவோம் இல்லையோ, இவர் அப்படி சொல்லலை, பகவானுடைய வேகத்துக்கு வணக்கம்னு தெரிவித்தார். எவ்வளவு வேகம்! எப்படி வந்தார்னால், பொதுவாக பகவான் ஒரு இடத்திலிருந்து வைகுந்தத்திலிருந்து புறப்பட்டு இந்த ஊருக்கு வரணும்னால் முதல்ல விஸ்வக்சேனர் வந்து கையை பிடிச்சு கீழே இறக்கி விடுவாராம். ஆதிசேஷ சிம்மாசனத்திலிருந்து கீழே இறங்கணும் இல்லையோ, ஒருத்தர் வந்து கையை பிடிச்சு இறக்கி விடணும், ஒருத்தர் வந்து பாதுகைகளை போட்டு விடணும், ஸ்ரீதேவி பூதேவி இடத்துல நான் போயிட்டு வரேன்னு சொல்லிக்கணும். அடுத்தது வாகனம், கருடாழ்வாருக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி வைக்கணும், பகவான் வந்து ஏறி அமர்ந்து புறப்படணும் இல்லையோ, அதுக்கெல்லாம் நேரமே இல்லை. வேகமாக ஆதிசேஷன் பேர்லேருந்து கீழே குதிச்சாராம் பகவான். பாதுகையை போட்டுக்கிறதுக்கு ஒருத்தர் நீட்டினார், அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஓடினார் நேர கருடன் பேரில் ஏறி அமர்ந்து கொண்டார். அவருக்கு அலங்காரமே பண்ணலை, போ போ சீக்கிரம் போன்னு குத்தினாராம். யாரு? கருடனை பகவான் கையால் அடித்து காலால் அவருடைய உடம்புல குத்தி குத்தி வேகமா போ, யானையை ரட்சிக்கணும், போ போன்னு அவசரப்படுத்தினாராம். அந்த வேகத்தில் வந்து நின்னாரோ இல்லையோ, வந்து ராஜேந்திரனை ரட்சித்தார். அவருடைய கருணையை காட்டுகிறது. தன்னுடைய பக்தன் ஒரு க்ஷணம் துன்பப்படுவதை கூட அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. அந்த வேகத்தோடு வந்தவர் தான் கஜேந்திர வரதனான பெருமான். அந்த வடிவத்தோடு தான் இங்கு பகவான் சேவை சாதிக்கிறார். நின்ற திருக்கோலத்தில் ரொம்ப ஆச்சரியமான திருமேனி. மூலவரை சேவித்து கொண்டோம். உம்பரால் அரியலாகா ஒளியுளார் ஆனைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலமேல் சீறி வந்தார். ஆழ்வாருடைய பாசுரம் எவ்வளவு அழகான அமைப்பு பாருங்க. உம்பரால் அரியலாகா ஒளி உளார், தேவர்களால கூட தெரிந்து கொள்ளப்பட முடியாதவராக பகவான் இருக்கிறார். அப்புறம் ஒளி உளார், ஒப்பற்ற ஒளி உடையவராக இருக்கிறார். அப்புறம் முதலமேல் சீறி வந்தார். 3 பாடினாரா? உம்பரால் அறியப்பட முடியாதவர், ஒளி உடையவர், கஜேந்திரனுக்காக வந்தார். நாம கடைசி 3 திவ்யதேசம் பார்த்தோமே, தெய்வநாயகப் பெருமான், திருத்தேவனார் தொகை, உம்பரால் அறியலாக. அடுத்தது பார்த்தோமே, அழகான மணிக்கூடத்தில் பகவான் இருக்கார், ஒளி உளார். இதோ கஜேந்திர மோட்சம் செய்தவர், ஆனைக்காகி ஓடி வந்தவர். இப்படி இந்த திவ்யதேசங்களையே சேர்த்து ஆழ்வார் பாடினாரோ என்னமோ, அப்படி கஜேந்திர வரதனை, வரதராஜ பெருமானை இந்த திருத்தலத்திலே சேவித்துக் கொள்ளுகிறோம். இன்னும் உற்சவமூர்த்தி ஆழ்வார்களுடைய பாசுரங்களை அடுத்த பகுதியிலே பார்ப்போம்.